வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது 24 இன்ச்சஸ் பேனாசோனிக் எல்இடி டிவி. இதில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை. ஸ்டாண்ட் பைலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேசிக் வோல்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு செகண்டரியில் 12 வோல்ட் இன்புட் செக் பண்ணுறோம். 12 வோல்ட் ஓகே, சரியாக இருக்குது. அடுத்தது 5 வோல்ட்டு அந்த ரெகுலேட்டர் பக்கத்தில் இருக்கிற காயில் டெஸ்ட் பாயிண்ட்டில் செக் பண்ணுறோம். அதுலேயும் 5 வோல்ட்டும் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 1.2 வோல்ட்டு ப்ராசஸருக்கு போகிற விசிசி வோல்ட்டு அது செக் பண்ணுறோம். அது வரல. அந்த 1.2 வோல்ட்டு தான் நமக்கு ஒர்க் ஆகலை. அடுத்தது 1118 ரெகுலேட்டர் ஐசியில் 3.3 வோல்ட்டு அவுட்புட்டு 2 பின்லேயுமே வருது. அடுத்தது 7லையும் 8லையும் அந்த 2 பின்லேயும் 1.8 வோல்ட்டு, அது ரெண்டுமே சரியாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த 1.2 வோல்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங்கில் இருக்குது. இப்போ அந்த ரெகுலேட்டருக்கு வர இன்புட் வோல்ட்டு 5 வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிடலாம். இன்புட்டு 5 வோல்ட்டு வந்துடுது ரெகுலேட்டருக்கு, ஆனால் அவுட்புட்டு தான் வரல. ஸோ இப்போ மேபி இந்த ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு கிரவுண்டுக்கும் இந்த ரெகுலேட்டர் அவுட்புட் 1.2 வோல்ட்டு அந்த டெஸ்ட் பாயிண்ட்லேயும் வச்சு பார்க்கும்போது ஷார்ட்டு காட்டுது. டெட் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ ஒன்று பிஎஃப் ஷார்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ரெகுலேட்டர் ஷார்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1.2 வோல்ட்டு ரெகுலேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போ ப்ளோயர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெகுலேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெகுலேட்டர் பாயிண்ட்ஸில் வந்து அவுட்புட் பாயிண்ட்டில் அகெயின் வந்து நம்ம ஷார்ட்டு காட்டுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோட்டில் இருக்குது. ஸோ கிரவுண்டோடு வச்சுட்டு அந்த டெஸ்ட் பாயிண்டில் அவுட்புட்டில் செக் பண்ணும்போது இப்போ முன்னாடி டெட் ஷார்ட்டு காட்டினது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 42 ஓம்ஸ் ரேஞ்சு தான் காட்டுது. ஸோ இப்போ அந்த ரெகுலேட்டர் தான் டிஃபெக்டிவாக இருந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ணோடனே நமக்கு வந்து ஷார்ட் ரிமூவ் ஆகிருக்கு. வேறு ஒரு ஸ்டாப் பிசிபியில் வந்து அதே ஒரு சேம் வேல்யூவில் ஒரு 1.2 வோல்ட்டு அவுட்புட் எடுக்கிற ரெகுலேட்டரை வந்து கழட்டி அதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளோயர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரெகுலேட்டரை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த சால்டர் பாயிண்ட்ஸை வந்து ஐபிஏ இல்லைனா தின்னர் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேறு ஒரு நல்ல ரெகுலேட்டர் ஒர்க் பண்ணுற ரெகுலேட்டர் போட்டுட்டு செக் பண்ணும்போது ஓம்ஸ் வேல்யூ தான் காட்டுது, ஷார்ட்டு காட்டல. ஸோ இப்போ டிவியை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அவுட்புட் வோல்ட் வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். செட் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது இப்போ 1.2 வோல்ட்டு 1 வோல்ட்டு சம்திங் வந்துடுது. ஸோ இப்போ ரெகுலேட்டர் வந்து ஒர்க்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிருக்கு.
பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து எல்இடிஎஸ் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் இப்போ எல்இடிஎஸை கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அகைன் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணுறோம். இப்போ அவுட்புட் வந்துடுது, டிஸ்பிளே வந்துட்டு இப்போ டிவி வந்து ஒர்க்கிங் கொடுத்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.